அவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் ஜூலை 7th பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா 34 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்னிங் செஷனில் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. இன்றைக்கி நிஃப்டியோட ஹை பார்த்திங்கன்னா 24,530. அது ஓப்பனிங்கில் இருந்து வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஹையராகவே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. முடியும் போது லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இன்றைக்கி நிஃப்டியோட லோ பார்த்திங்கன்னா 24,348 வந்து வந்துருக்கு. க்ளோசிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த லோலேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு 24,398. போன எக்ஸ்பைரியோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 23,865. ஸோ போன எக்ஸ்பைரியோட க்ளோசிங்க்கும் இந்த எக்ஸ்பைரியோட க்ளோசிங்க்கும் பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் அப்பில் தான் இப்போ வரைக்கும் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரெஷர் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எக்ஸ்பைரியிலேருந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா நியர்லி 500 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து மேலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. மார்னிங் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆச்சு ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம். பட் ஆனால் முடியும் போது எல்லா பேங்க்ஸ்லேயுமே ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. சென்செக்ஸும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 78,660 வரைக்கும் வந்து ஹை போயிருக்கு. முடியும் போது 78,180 அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரிலேருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக தான் வந்து இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு, 11.65 இருக்குது. ஸோ விக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டைம் டிகே ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செக்டார் வைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐடி செக்டார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது எதனாலன்னு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஜூலை 9th வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வருது. ஸோ கண்டினியூஸாக ஐடி செக்டார் ஃபால் ஆகிருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவாக கன்சிடர் ரிசல்ட்ஸ் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் ஐடி ஸ்டாக்ஸ் மேலே. ஃபார்மா செக்டாரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக ஃபார்மா செக்டார் வந்து நல்லாவே ரைஸ் ஆகிட்டே வந்தது. நிஃப்டி ஃபார்மாவும் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபார்மா செக்டார் எல்லாமே இது ஒரு ஸ்லைட் கரெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஃபர்தராக வந்து ஃபார்மா செக்டார் வந்து மோஸ்ட்லி மேலே போக தான் வந்து வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வாலட்டைலாக இருந்த ஸ்டாக்கில் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஸ்டாக் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து 12% வந்து ஃபால் ஆகிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரெண்ட் வந்து Q1 ரிசல்ட் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் வந்து விட்டிருக்காங்க. அதில் வந்து பிஸ்னஸ் அப்டேட்ஸில் வந்து பெருசாக எதுவும் நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரில. பட் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணாமல் இருக்கிற மாதிரியும், அதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்கிறதுனால ஒரு வேல்யூவேஷன் ரீசெட் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னாலையும் தான் இந்த 12% வந்து ட்ரெண்ட் வந்து இறங்கியிருக்குது. இன்றைக்கி எஃப்ஐ டேட்டா பார்த்திங்கன்னா, எஃப்ஐ வந்து 390 crores பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 380 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து இன்னும் நெட் பையர்ஸாக டேர்ன் ஆகலை. சில நாள் வந்து பை பண்ணுறாங்க, சில நாள் செல் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் லெவல்ஸ் போகும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் வந்து ட்ரேட் பண்ணணும். நாளைக்கு நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் நெகட்டிவ் பயாஸில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. சின்னதாக ஒரு கரெக்ஷன் இன்றைக்கி வந்து லோவே வந்து திருப்பி வந்துட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு வேணால் நிஃப்டி வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே இது என்னோடய ஓன் அனாலிசிஸ் மட்டும்தான். இதை வச்சு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட கேட்டு டெசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இது என்னோடய வியூ மட்டும்தான். உங்களோட வியூ எது இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.